DPI Tamil News. அறிவு வளாகம் திறப்பு மற்றும் எண்ணங்களின் சங்கமம் சார்பில் பொறுப்பாளர்களுக்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் தருமபுரி அடுத்த தடங்கம் பகுதியில் அறிவு வளாகம் திறப்பு விழா மற்றும் எண்ணங்களின் சங்கமம் சார்பில் பொறுப்பாளர்களுக்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் இளைஞர் வழிகாட்டி ஜே. பிரபாகர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது குத்து விளக்கு ஏற்றி தொடங்கியது. விழாவில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு சேவை அமைப்பினர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். தருமபுரி கயல் குழுமம் தலைவர் அறிவழகன், ஆதிமூலம் பவுண்டேஷன் ஆதி, மெய் தருமபுரி சதீஷ்குமார், கக்கன் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக கபில்தேவ், பாவல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட NTSO மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் அவர் செய்தியாளரை சந்தித்து பேசியதாவது: இன்னைக்கு தருமபுரியில ஒரு முக்கியமான நிகழ்வு. அறிவு வளாகம் அப்படிங்கிற ஒரு வளாகம் ஓப்பன் பண்ணோம். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற சமூக சேவை அமைப்புகள் தன்னார்வலர்கள் அந்த இடத்த முழுமையாக சேவைக்காக பயன்படுத்திக்கலாம். மாணவர்களுடைய கல்வி, பெண்களுடைய தொழில் வளர்ச்சி மேம்பாடு குறித்த ஆலோசனை கூட்டம், படிக்கின்ற மாணவர்களுக்கான பயிற்சி மையம், அல்லது சமூக சேவை அமைப்புகள் தன்னார்வலர்கள் சந்தித்து பேசி அல்லது ஒரு விழாவை நடத்தக்கூடிய எல்லா நிகழ்வுமே இந்த வளாகத்தில் நடத்திக்கலாம். ஸோ இந்த நிகழ்வுக்கான நிகழ்ச்சிகளுக்கு எதுவுமே பணம் கிடையாது, இலவசம்தான். ஸோ இப்படி இந்த சமூக சேவை அமைப்புகளுக்காக ஒரு வளாகம் அமைத்து, ஒரு கூடங்கள் அமைத்து எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்த ஒரு நிறுவனம் இது தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. இந்த உண்மையவே இது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ இந்த நிறுவனத்தை ஏற்படுத்தி கொடுத்த வெங்கடாச்சலம் ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகிகளுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக சேவைப்புகள் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம கூப்பிட்டு தான் அந்த நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். கட்டாயம் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பிரகாஷ் என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே நம்ம NGOக்களுக்கான எல்லாரும் ஒரு தொடர்பு அறிமுகம் தான். ஸோ அதனால நீங்கள் என்னை தொடர்பு கொண்டா நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.